பத்தான்கோட் சம்பவத்திற்கு பிறகு 24 மணி நேரமும் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தியுள்ளதாக கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது. இந்தியா மற்றும் ஜப்பான் நாட்டின் கடலோர காவல்படையின் கூட்டு பயிற்சியான ஷியாங்ஹைன் சென்னை அருகே வங்கக்கடலில் இன்று நடைபெற்றது. இரு நாடுகளின் பாதுகாப்பையும் திறனையும் மேம்படுத்த ஆண்டுக்கு ஒருமுறை இந்த கூட்டு பயிற்சி நடைபெற்று வருகிறது. கடற்கொள்ளையர்களிடம் சிக்கிய கப்பலை எப்படி மீண்டும் கைப்பற்றுவது என்பது கப்பல் மூலமாகவும் ஹெலிகாப்டர் மூலமாகவும் ஒத்திகை நடத்தி காட்டப்பட்டது. Despite the language barriers, even through the communications that we have, procedures that we have established, we could do so. And I am sure this was a structured exercise, but in future, if in case any circumstances so warrant for Coast Guards of the Japan and the India to operate in for neutralizing any threat of such kind in future, we shall be able to do so without any hindrance. And these are the I must say the tangible gains of this exercise. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய கடலோர காவல்படை இயக்குனர் பெஸ்ட், பத்தான்கோட் சம்பவத்திற்கு பிறகு இந்திய கடலோர காவல்படை தினமும் 35 கப்பல்கள் மற்றும் 15 வானூர்திகள் மூலம் தினமும் 24 மணி நேரமும் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறினார். மேலும் மீனவர்கள் எல்லை தாண்டாமல் இருக்க அவர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. Most of the force is on guard 24/7, like I mentioned to you, and our ships, our aircraft are keeping a vigil literally every day. About 30 to 35 ships are out at sea every day literally, and they are keeping a watch. Similarly, we are about 10 to 15 aircraft sorties are taken every day.